இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு தடை விதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். புதுச்சேரியில் வாட் வரி உயர்வை அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அமல். லிட்டருக்கு ₹2 வரை விலை அதிகரிப்பு. கடைகளில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை ₹14.50 குறைப்பு. வீடுகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. அபராதத்துடன் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய அவகாசம் நீட்டிப்பு. வரும் 15ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. 3 வகையான வங்கிக் கணக்குகள் இன்று முதல் முடக்கம். 1 வருடமாக பணப்பரிமாற்றம் இல்லாத கணக்குகள் செயல்படாதவை என அறிவிக்கப்படும். சென்னையில் 6 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். புத்தாண்டை போதையுடன் கொண்டாட இருந்தவர்கள் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஆட்டை விழுங்கிய மலைப்பாம்பு மீட்கப்பட்டு காப்பு காட்டிற்குள் விடப்பட்டது. புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய அலைமோதும் கூட்டம். பழனி உள்ளிட்ட முக்கிய கோயில்களில் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். புத்தாண்டு தரிசனத்திற்காக திருச்செந்தூர் கோயிலில் குவிந்த பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். குற்றால அருவியில் குளிக்க தடை நீக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். புத்தாண்டு நாளின் உற்சாகமாக குளித்து மகிழும் மக்கள். திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை உள்ளிட்ட நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆடி பாடி உற்சாகம். நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டு உற்சாக கொண்டாட்டம். டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் கண்களை கவர்ந்த வான வேடிக்கைகள். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சீனா உள்ளிட்ட நாடுகளிலும் புத்தாண்டு கொண்டாட்டம். 3, 2, 1, Happy New Year! பட்டாசு வெடித்தும் இசை விழாக்கள் நடத்தியும் மக்கள் உற்சாகம். ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பரிசாக கொடுத்த புத்தகத்தையும் பெற்றுக்கொண்டார். வங்கிகள் மற்றும் தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்களில் மாற்றமில்லை. செல்வமகள் திட்ட வட்டி விகிதம் 8.2% தொடரும் என அறிவிப்பு. பென்னாகரம் அருகே சிஐடி என கூறி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. போலீஸ் இன்ஃபார்மர் 2 சிறையில் அடைப்பு. Who is this guy? Hey! Happy New Year! ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி வடபழனி முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறியவர்கள், பெண்கள், முதியவர்கள் என பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. கை குழந்தைகள், கர்ப்பிணிகளுக்கு தனி வரிசையிலும் பொதுமக்கள்
பொது தரிசனத்திலும் அனுமதிக்கப்பட்டனர். கோயிலுக்கு எதிரான வீதியில் போதிய பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டதாகவும் பக்தர்கள் தெரிவித்தனர். ரொம்ப நிறைய க்ரௌடு இருக்கு, அதனால சாமி கும்பிட்டு போறது நல்லா தான் இருக்கு. எல்லா வருஷமும் வரும். இந்த வருஷம் ரொம்ப நிறைய இருக்கு க்ரௌடு. லாஸ்ட் இயர் ஆச்சு பரவாயில்ல. 2 hours சாமி தரிசனம் பண்ணது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்பியிருக்கோம். ஸோ ஒரு 2 hours நின்று தரிசனம் பண்ணோம். பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் விட ஆனால் க்ரௌட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். சேலத்தில் உள்ள ராஜகணபதி கோயில், வரதராஜ பெருமாள் கோயில், கோட்டை மாரியம்மன் கோயில்களில் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கருப்புசாமி கோயிலில் குதிரை மேல் அமர்ந்திருக்கும் கருப்புசாமி முன்பாக கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. புவனகிரி ஸ்ரீ அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மாதுளை முத்துக்களால் சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டது. தொடர்ந்து பம்பை ஒலிக்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திருவாரூர் ராஜகோபால சுவாமி கோயிலில் செங்கமலத்தாயார் சன்னதியில் கஜலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்த தாயாரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை ஒட்டி அதிகாலை 1 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை காட்டப்பட்டது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் மலைக்கோயில் செல்லும் படிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. புத்தாண்டை ஒட்டி மதுரை மீனாட்சி அம்மன் வைர கிரீட அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காலை முதலே பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். நாள்தோறும் மாணிக்க மூக்குத்தியுடன் காட்சியளிக்கும் மீனாட்சி அம்மன் புத்தாண்டை ஒட்டி வைர கிரீடத்துடன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறந்த வருஷமாக இருக்கணும். எல்லாரும் நேர்மறை எண்ணங்கள் நிறைந்தவர்களாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லதே செய்வோம். மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம். இந்த நியூ இயராவது எல்லாருக்கும் அவங்க நினைச்சது நடந்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு. இந்த புத்தாண்டு நல்ல மீனாட்சி மங்களத்தோட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லபடியாக ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இந்த வருடம் நல்ல இனிமையான சிறப்பான வருடமா அமைய வாழ்த்துக்கள். புத்தாண்டை ஒட்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. காலை 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் 6 மணி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். விநாயகரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு லட்டு பிரசாதம் வழங்கப்படுகிறது. அந்த பக்கம் போயிடலாம். கோயில்பட்டியில் புத்தாண்டை ஒட்டி கோயில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. குறிப்பாக தைப்பூசத்திற்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர்.